எனக்கு பேரே அந்த காலகட்டத்தில் வந்து பேக்லைட் ரவி, பேக்லைட் ஆர்டிஸ்ட்லாம் அப்படி தான் நம்ம கூப்பிடுவாங்க. ஓகே. 10ஓட 11 இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். நீச்சல் குளத்துலேருந்து அப்படியே ஆமா. இது முடி ஒரு ஆர்ட் மாதிரி இப்படி அப்படியே வந்து முடியல தண்ணி வந்து அப்படியே கட் ஆகாமல் வந்திருக்கும். அதெல்லாம் நான் சும்மா வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணேன். கேரம் இல்லாத இருந்தது அந்த காலத்தில். அப்போ என்னென்னா எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். ரஜினியெல்லாம் வந்து அந்த வெயில் அதுலேயே ஓரமாக அப்படியே ஏதோ ஒரு இதில் நான் ஏதோ ஒரு சிவாஜி சாரோட பிக்சர்ல ஏதோ மரத்தடியிலே உட்காந்து ஷேவிங்லாம் பண்ற மாதிரி எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. ராதிகாலாம் அமேசிங். ஒரு லொக்கேஷன் எங்கேயோ இருக்கும், அந்த ஹோட்டல் எங்கேயோ இருக்கும், அங்கேருந்து போயிட்டு வர்றதுன்னா ஒரு 2 hours 3 hours ஆகும். லுங்கியோ இல்லை சாரியோ 2 பேர் பிடிக்க சொல்லுவாங்க. பிடிச்சி உள்ளே அதுக்குள்ளேயே சினிமாவில் எல்லாரும் வேறு மாதிரி நினைக்கிறாங்க. சினிமா மாதிரி ஒரு டிசிப்ளின் விஷயம் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது இல்லை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஸோ உங்களுக்கு வந்து சினிமா மேல வேற ஒரு பின்பம் இருந்துச்சு சார். அதாவது உள்ள வரதுக்கு முன்னாடி இப்படி இருக்கும், உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த சேஞ்சஸ் பார்க்குறப்போ நம்ம தப்பா புரிதல்ல இருந்திருக்கோம் அப்படின்றது. ஆமாம், என்னென்னா அங்கே வரும்போது அந்த மரியாதைகள், இன்னொன்று சினிமாவில் எல்லோரும் வேறு மாதிரி நினைக்கிறாங்க. சினிமா மாதிரி ஒரு டிசிப்ளின்டு விஷயம் நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது இல்லை. ஏன்னா நீங்கள் இப்போ நீங்கள் கம்பெனியில் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சால் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ யார் இருந்தாலும் ஒரு ஆஃபீஸில் வேலை பண்ணால் அவங்களே சொந்தமாக சாப்பாடு கட்டிட்டு வரணும். அது அப்படி ஒன்று இருக்குது. ஓகே. ப்ளஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து எவ்ரி 5 minutesக்கு ப்ரொடக்ஷனில் ஒரு பையனை வச்சுக்கிட்டு தண்ணி கொடுப்பாங்க. இது வந்து இப்போ வந்து எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணுன்றாங்க. இது வந்து அந்த காலத்துலேருந்தே நம்ம சினிமாவில் வந்து பழக்கப்படுத்திட்டாங்க. ஓகே. எவ்ரி 10 minutesக்கு வந்து சார் வாட்டர்னு ஒருத்தர் வந்து அதுக்காக ஒருத்தர் ஹையர் பண்ணி வச்சுட்டு அவன் தண்ணி கொடுத்துட்டே இருந்தான். இப்போ அதெல்லாம் ஹெல்த்துக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள். இது நீங்கள் வெளியில் எங்கேயோ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களோ அவங்களுக்குலாம் அந்த இது கிடையாது. தேவையானதான் இவங்க போய் குடிக்கணும் போகணும் அப்படின்லாம் இருந்தது. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அதெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அந்த மாதிரி அதே மாதிரி கரெக்டாக 1 and 2 லஞ்சு. மற்ற இடத்துலலாம் டைமிங் சாப்பிட முடியுமா? அந்த டைமிங்னா அந்த டைமுக்கு சாப்பிட்றது, அந்த பிரேக்கு இதெல்லாம் அதில் வந்து டீ அந்த டைமுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சினிமாவில் இதெல்லாம் அதான் நான் சொல்லுவேன். நான் சில நேரத்தில் சும்மா இருந்தால் ஒரு பிஸ்லரி தண்ணி பாட்டில் கூட நம்ம காசு கொடுத்து வாங்கணும், எல்லாம் அவங்க பண்ணி தராங்க. நமக்கு என்ன கசக்குது அப்படின்னு சொல்லுவேன் நான். அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி மாதிரி வேற எங்கேயும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் மோரோவர் சார், அந்த டைம்ல பத்திரிகைகளுக்கு நிறைய போட்டோஸ் வந்து ஹீரோயின்ஸ் கொடுக்கறது உண்டு. அண்ட் மோரோவர் உங்களை நிறைய கால் பண்ணி கூப்பிடுவாங்க இல்லையா போட்டோ ஷூட்க்கு அப்படின்ற அந்த மாதிரி மெமரி சம்மன் வெரி க்ளோஸ் அடிக்கடி எனக்கு போட்டோ. எனக்கு வந்து பூர்ணிமா ஜெயராமன் சொல்லலாம். பூர்ணிமா ஜெயராமன், ராதிகா அவங்களாம் நல்ல காஸ்டியூம் வந்து அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ரவி அதே மாதிரி ஸ்ரீபிரியா இன்னைக்கு நல்ல காஸ்டியூம் இந்த இடத்து இங்கே ஷூட்டிங்கில் இருக்கு. அப்போ வந்து ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபர் இருந்துப்பா அதெல்லாம். அப்போ இங்கே நல்லா இருக்கு ரவி, அங்கே எனக்கு நல்ல காஸ்டியூமு இந்த ஷூட்டிங் வாங்க நீங்கள் அப்படின்னு அவங்களே கூப்பிட்டு எடுக்க சொல்லுவாங்க. அந்த 80s உள்ள ஆர்டிஸ்ட் எல்லாமே என்ன நானும் அவங்களுக்கு ஃபேவரெட், அவங்களும் என்ன ஃபேவரெட்னு சொல்லுவாங்க. ஓகே. சமீபத்தில் கூட ராதிகா ஒரு இன்டர்வியூவில் ஃபேவரெட் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னா இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பெரிய ஆஃபீஸ்ல இந்த பெரிய ப்ளோ அது ஆமாம். அது வந்து நான் ஒரு படம் எடுத்தேன். நான் உங்கள் ரசிகன்னு மோகன், ராதிகா, நளினி நடிச்சது. அந்த படத்துக்காக ப்ளோ அப் ஒன்று சும்மா கேஷுவலாக எடுத்தேன் நான். அவங்க வீட்டுக்கு அந்த வாசலில் கேட்டில் நிற்க வச்சு சும்மா எடுத்து அது பெருசாக ப்ளோ அப் பண்ணி ஷூட்டிங்காக பின்னாடி வச்சது, செட்டில் வந்து பின்னாடி வச்சது. அது முடிஞ்சோன்னா அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணேன். அதுதான் இப்போ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வச்சுருக்காங்க. நான் 85ல் எடுத்தேன். ஓகே. இப்போ வரைக்கும் அந்த ஃபோட்டோ தான் வெளில வச்சுருக்காங்க. அது வரவங்களாம் கேட்பாங்க யார் எடுத்தது. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, கொஞ்சம் கேஷுவலாக ஒரு கேண்டிடேட்டாக இருந்தது. அதனால அது எல்லாருமே கேட்பாங்க அட்டென்டிவாக. அது சார் அதை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய ஹீரோஸோட ஒர்க் பண்ணுறீங்க. அது எப்படி இருக்கு? லைக் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒர்க்கிங் வித் திஸ் நியூ ஜென். இல்லை இப்போ அதான் சொல்லணும், அப்போ அதுதான் கோல்டன் பீரியட் எனக்கு தெரிஞ்சு. நான் அந்த பீரியட் காலத்துலேயும் ஒர்க் பண்ணுறேன். இப்பயும் யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் படங்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக 4-5 மாதம் முன்னாடி எல்லன் டைரக்டர் படம் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் அந்த டிஃப்ரெண்ட் அதோட அன்னைக்கு தான் கோல்டன் பீரியடு. இன்னைக்கு வந்து அந்த ஆர்டிஸ்ட்டு நம்ம தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கணும், இது பண்ணணும் போகணும் அப்படி பெரிய. ஏன்னா இன்னொன்று அதுக்கு நெசசிட்டியும் இல்லை வச்சுக்கோங்க. அவங்க ஃபோன் இருக்குது, அவங்களே கையில் யார்கிட்ட கொடுத்து எடுன்றது அப்படி பண்ணிக்கிறாங்க வழியை.
இந்த இதே இல்லை நமக்கு அந்த. பட் அன்னைக்கு வந்து ஆர்டிஸ்ட் இன்னொன்று என்னென்னா ஆர்டிஸ்ட் பாண்டிங் இருந்தது. என்னென்னா கேரவன் இல்லாத இருந்தது அந்த காலத்தில். அப்போ என்னென்னா எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். இப்போ என்ன ஒருத்தரை பற்றி கேட்டுக்குவோம், எப்படி இருக்காங்க வீட்டில், எப்படி இருக்காங்க, என்ன இருக்குது, இதாச்சா, என்ன படம் பண்ணுற, இப்படின்னு அந்த டைம் கிடைக்கும். இப்போ என்னென்னா ஆர்டிஸ்ட் டக்குன்னு ஷார்ட் முடிஞ்சோம் டப்புக்குன்னு போய் கேரவன் கல்ச்சர். கேன் யூ ரிமெம்பர் சார் கேரவன் கல்ச்சரா? கேரவன் கல்ச்சர் தான் அதுதான். அது ஆக்சுவலாக அதான் 80s 90sலாம் இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்தது. இது 2000 அது அந்த டைமில் தான் வந்தது. ஏன்னா அப்போல்லாம் கிடையாது. எதாவது சொல்கிறேன், ரஜினியெல்லாம் வந்து அந்த வெயில் அதில் ஓரமாக அப்படி ஏதோ ஒரு இதில் ஒரு சிவாஜி சாரோட பிக்சரில் ஏதோ மரத்தடியிலே உட்காந்து ஷேவிங்லாம் எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அது ராதிகாலாம் அமேசிங். என்னென்னா கேரவன் இருக்காது, சாரி மாத்திரம். இப்போ லொக்கேஷன் எங்கேயோ இருக்கும், அந்த ஹோட்டல் எங்கேயோ இருக்கும், அங்கேருந்து போயிட்டு வர்றதுன்னா 2 hours 3 hours ஆகும். சரி இது என்ன பண்ணுன்ட்டு இந்த லுங்கியோ இல்லை சாரியோ 2 பேர் பிடிக்க சொல்லுவாங்க. பிடிச்சி உள்ளே அதுக்குள்ளேயே ட்ரெஸ்ஸை மாற்றுவாங்க. மாற்றி இமீடியட்டாக மாற்றிட்டு வருவாங்க. அப்படி நான் பார்த்த இன்னும் இப்போ உள்ள அதுக்கு ஆர்டிஸ்ட் வந்து பிரியாமணி தான் அந்த மாதிரி. அந்த மாதிரி. பட் அது சொல்கிறேன், அந்த மாதிரி அவங்கெல்லாம் ப்ரொடியூசருக்கு வந்து நஷ்டம் ஆகக்கூடாது, டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சா கேரவன் இல்லாதப்போ அதெல்லாம் நடந்தது. ஏன்னா நினச்சிதான் அவங்க அங்கே போயிட்டு வராங்க, வந்த அப்புறம் எடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட இது கோஆப்ரேஷன் இருந்தது. பட் எல்லாரும் டெக்னீஷியன்ஸு ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு உள்ள இது இருந்தது, டைம் இருந்தது, எல்லாம் இருந்தது. இப்போ அது இல்லை. டக்குன்னு ஷார்ட் முடிஞ்சோடனே கேரவன் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தோடனே அந்த எனக்கு அது கோல்டன் பீரியட் அதுதான். அண்ட் மோர் ஓவர் சினிமா வந்து இட்ஸ் மோர் இன்டு காம்படிட்டிவ் ஃபீல்ட். இன்னைக்கு வந்து அதில் ஒரு பெரிய காம்படிஷன் இருக்குது. எல்லா துறைகள்லையும் அதில் வந்து காம்படிஷன் இருக்குது, ஆக்டிங், டெக்னிக்கல் வைஸ். நீங்கள் வர டயத்தில் கண்டிப்பாக ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்படின்னு ஒரு சில பேர் இருந்திருப்பாங்க. நீங்கள் வந்து ரொம்ப எங்கே உள்ளே போயிருப்பீங்க. அண்ட் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஃப்ரேமிங்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை ஃபேஸ் பண்ண முடிஞ்சது அந்த காம்படிட்டிவான ஜோனை? இல்லை அதுதான். இப்போ என்னென்னா நான் பேசிக்கலாகவே வந்து 10ஓட 11 இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். நம்பர் 1 இருக்கணும், எது பண்ணாலும் நம்பர் 1 இருக்கணும். அந்த ஏதாவது வித்தியாசமாக செய்யணும்னு நினைப்பேன். அதெல்லாம் தான் வந்து நமக்கு வந்து அந்த காம்படிஷனில் நம்மளை வந்து தனியாக தெரிய வச்சது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபோட்டோகிராஃபர்லாம் இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டை வெளியில் எடுக்கிறாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக சன்லைட் வந்து முகத்தில் வந்து பட்டு எடுக்கிற மாதிரி தான் நிற்க வச்சு தான் எடுப்பாங்க. ஓகே. நான் வந்து என்ன பண்ணேன், அது சரி. அப்போ இது வந்து இதுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து டைரக்டர் மகேந்திரன். அப்போ ஜென்ரலாக அவர் டேரக்டாக பேசிட்டு போது சொன்னார், எல்லாரும் எடுக்கிற மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ இங்கே ஒரு சேஷன் அங்கே ஒரு சேஷன்னா அப்படி எடுக்கக்கூடாது. அதை வந்து மாறுபட்டு நம்ம வித்தியாசமாக எடுக்கணும் அப்படின்னு ஏதோ பேசியிருந்தார். அது எனக்கு மைண்டில் பட்டுது. ஓகே. அப்போ எல்லாரும் இப்போ சன்லைட்டில் எடுக்கிறாங்க, நம்ம அப்படியே உல்ட்டா வச்சு எடுத்தால் பேக்கில் ஒரு பேக்லைட் வரும், நல்லாயிருக்கும். அப்போ இருந்து பேக்லைட்னு பேர் தெரியாது எனக்கு, பட் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அது ஒரு 3D எஃபெக்ட் வருது அப்படின்னு சொல்லி நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். அப்போ அதனால தான் அது நமக்கு ஒரு பேர் தனியாக. இப்போ மற்ற ஃபோட்டோகிராஃபரில் அந்த மாதிரி எடுக்காமல் இருந்த போது நான் அந்த மாதிரி எடுக்கும் போது நான் தனியாக தெரியப்பட்டேன். ஓகே. அப்போ வந்து எனக்கு பேர் அந்த காலகட்டத்தில் வந்து பேக்லைட் ரவி, பேக்லைட்னு ஆர்டிஸ்ட்லாம் அப்படி தான் நம்ம கூப்பிடுவாங்க. ஓகே. அந்த மாதிரி நமக்கு வந்து மற்றவங்கள்டேருந்து வித்தியாசப்படுத்திக்கிட்டு நம்ம ஏதோ ஒன்று முயற்சி பண்ணோன்னா அப்படி வரலாம். சார், இப்போ இந்த கேண்டிட்ஸ் அப்படின்றது உங்களுடைய ஒரு பெரிய ப்ளஸ். இன்னைக்கு அதுக்கு அந்த கேண்டிடேட் டேர்ம் இருக்குது. பட் அப்போ நீங்கள் ரொம்ப யதார்த்தமான கேஷுவலான பிக்சர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்க. இன்னைக்கு அஃப்கோர்ஸ் இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் கேமராஸுடைய அந்த ஷட்டர்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரைட்டிங் ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் அன்னைக்கு ஃபிலிமில் தான் ஸோ ரைட்டிங் ஸ்பீட் கம்மி. ஸோ மோரோவர் இப்போ என்னென்னா கண்டினியூஸில் போட்டு சட்டுன்னு ஒரு 40 ஃபோட்டோஸ் எடுத்துடுறாங்க. அதில் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணி நல்லா ஃபோட்டோ எடுத்துறாங்க. ஆனால் அந்த காலகட்டங்களில் அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அண்ட் ஹவு டிட் யூ மேனேஜ் தட் ஒன்ஸ்? இல்லை ரொம்ப சேலஞ்சு. அதான் சொல்கிறேன், நான் வந்து பேசிக்கலாக எல்லாமே வந்து ட்ரையல் அண்ட் எரரில் தான் பண்ணுவேன். நான் ட்ரை பண்ணேன். இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஃபேமஸ் ஃபோட்டோ, என் ஃபோட்டோ இருக்குது. அபிலாஷா வந்து நீச்சல் குளத்துலேருந்து அப்படியே ஆர்ட் மாதிரி அப்படியே வந்து முடியல, தண்ணி வந்து அப்படியே கட் ஆகாமல் வந்திருக்கும். அதெல்லாம் நான் சும்மா வித்தியாசமாக எதாவது ட்ரை பண்ணேன். அது என்னென்னா 500 ஷட்டர் ஸ்பீட் தான் மேக்ஸிமம் அந்த கேமராலாம் இருக்கும் அப்போ அந்த காலத்தில். ஓகே. அதுக்கு மேலே 1000 2000 அப்படிலாம் ஷட்டர் ஸ்பீட் இருக்காது. அப்போ அந்த 500 வச்சு ட்ரை பண்ணுறது தான். ட்ரை பண்ணி அதை வந்து என்னென்னா அது ஒரு டெக்னிக்கலாக வந்து தண்ணியில் ரொம்ப நேரம் சோக் பண்ண வச்சிருப்போம். அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு
நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, வரல. அப்புறம் தான் நான் அந்த டெக்னிக் சொல்லியிருந்தேன். என்னன்னா எல்லாரும் வந்து தண்ணியில் அப்படி முடியை அப்படி ஸ்ட்ரோக் பண்ணி டக்குன்னு எடுத்துடுவாங்க. அப்போ அந்த தண்ணி வந்து கட் ஆகிடும் நடுவில். நான் என்ன பண்ணேன், ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் ஊற வைங்க, ஓகே, முடியை ரொம்ப நேரம் ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தண்ணி அப்படியே நிறைய இருக்கணும், அது சேர்ந்துருக்கணும்ல. அப்போ அது ஸ்டாக்னன்ட் அப்படியே தண்ணியோடு ஃப்ளோ வரும்னு சொல்லி அப்படி தான் எடுத்தேன். அது ஒரே ஃப்ரேம் தான் எடுத்தேன். எல்லாரும் இன்ன வரைக்கும் கேட்பாங்க, இது சார் மோட்டர் ட்ரைவ் போட்டு எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி. அது இல்லை அப்படி. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து ட்ரையல் அண்ட் எரராக தான் நான் பண்ணிப்பேன். ஆனால் ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம்தான். அன்றைக்கி அந்த இருக்கிற எக்யூப்மெண்ட்டு கம்மி, இது அண்ட் ஃபிலிம் ரொம்ப காஸ்ட்லி, அண்ட் ஹை ஸ்பீட் ஃபிலிம்லாம் இருக்காது. இதெல்லாம் டெக்னிக்கலாக இப்போ நான் அந்த 24 மணி நேரம்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன், மோகன் சத்யராஜ் எல்லாம். அதுலலாம் ஒரு ட்ரை பண்ணியிருப்பேன் ஒன்று. எப்படின்னா இப்போ தான் அந்த மாதிரி ஃபோட்டோலாம் இப்போ 2-3 பார்த்தேன் நான். மோகனை ஷூட் பண்ண சொல்லிட்டேன், மீதி எல்லா ஆட்களும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் ஓட சொல்லிட்டேன். ஓகே. இப்போ ஸ்லோ ஷாட்டர் ஸ்பீடு வச்சுட்டு அப்படி எடுக்கும்போது என்ன ஆகிடுனா, மோகன் மட்டும் ஸ்டெடியாக இருப்பார், மற்றவங்களாம் தெரிச்சிட்டு அப்படி பிளராக ஓடுவாங்க. அது பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி நான் ட்ரையல் அண்ட் எரர் ஏதாவது ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். நான் சும்மா இருக்க மாட்டேன். அதான் சினிமாவில் வந்து அது அப்போல்லாம் அந்த காலத்தில் வந்து சொல்லி ரெடியாக எல்லாம் ஸ்டெடியாக நில்லுங்க அப்படி சொல்லி தான் எடுப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்ததுனால நான் சரி இப்படி ஒன்று ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அப்போ இன்னொன்று என்னென்னா, எனக்கு அந்த நடிகர்கள் டைரக்டர்லாம் எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. இப்போ இதே மற்ற சில ஆர்டிஸ்ட்டு, சார் அப்படி நில்லுங்க சார், ஸ்டெடி அப்படி நில்லுங்க சார், நீங்களாம் ஓடுங்க அப்படின்லாம் சொன்னால், போயா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த டயர்ட்னஸில் சொல்லுவாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி இல்லை, அதனால கோஆப்ரேட் பண்ணாங்க அந்த மோகன் எல்லாரும், சத்யராஜ் எல்லாரும். அந்த மாதிரி இருந்ததுனால தான் நமக்கு வந்து நமக்கும் ஒரு ட்ரையல் ஏதாவது பண்ண முடிஞ்சது. அப்படி பண்ணி தான் நம்ம அந்த சவாலை சமாளித்தோம். ஓகே. பட் ஆனால் அந்த பீரியட் வந்து ரொம்ப டஃப்பு. ஏன்னா இந்த எடுத்து இந்த ரிசல்ட் அப்போ இந்த சொன்னால அபிலாஷா ஃபோட்டோ அந்த எடுத்து டெவலப் ஆகி வர வரைக்கும் நமக்கு பக்குன்னு இருக்கும். எப்படி இருக்குமோ, என்ன நல்லா வந்துருக்கா, கண்ணை மூடிச்சாங்களா, இது பண்ணிட்டாங்களா. அந்த டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் டெவலப் பண்ணுவார். அவருக்கு டீலாம் வாங்கி கொடுத்து காக்கா பிடிச்சி சீக்கிரம் டெவலப் பண்ணி காட்டுங்க அப்படின்னு அந்த க்யூரியாசிட்டி இருந்தது. அதெல்லாம் ஒரு இது. பட்டு டஃப்னஸ் தான் அன்றைக்கி அந்த காம்படிஷன். பட் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஒரு வதன்னு ஒரு 1000-10,000 பேர் காம்படிஷன் இருக்குது. அன்றைக்கி வந்து ஒரு 10 பேர் காம்படிஷன் தான் நம்ம. ஸோ அதில் ஒரு யூனிக் ஃபேக்டராக இருந்தது உங்களுக்கு ஒரு சப்போர்ட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.